சோனிக் பாய் அடித்தான்டா இது அடித்தான் அடித்தான் பாருங்க அடித்தான் எப்படி மிஸ் ஆகும் போனால்தான் மிஸ் ஆனது இப்போ விட மாட்டேன் என்னப்பா எப்படி நலமா குட்டி பிளாக் என்ன அப்படின்னா ஃபிஷ் வித் ஹனி ஸ்டாக்கிள்ஸில் நேற்றுக்கு ஒரு காம்போ போட்டிருந்தேன் 3 தாய் ஃப்ராக் வச்சு காம்போ போட்டிருந்தேன் இந்த அடி இருக்குது இந்த 1 2 3 சொல்லிட்டு 3 தாய் ஃப்ராக் இருக்குது உடனே சவால் வந்துச்சு என்ன ஹனிஸ் ப்ரோ காம்போ போட்ட ஃப்ராகில் நீங்களே மீன் பிடிச்சி காமிப்பீங்களா மாட்டிங்களா வெற்றிகரமாக 5வது கோப்ரோவிலேருந்து ஆக்ஷன் ப்ரோ மாதிரி இருக்கும் அண்ணன் வயசானாலும் கேமராக்கள் மட்டும் இலசாகர் அண்ணன் கூட வந்து கொண்டே இருக்கிறது ஆடியோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சுவாரஸ்யமாக இருக்கும் பார்க்கலாம் கைஸ் என்ன ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்குது தெரியுமா முடிஞ்ச ஒரு குட்டி வீடியோவை போடுவோம் சலோ இனி ஆக்ஷனில் பார்ப்போம் வழக்கம்போல் என்னது நம்ம PR 100 ரீலு பர்க்லி ஏம்பி ராடு பழைய ஒரு ஃப்ராக் வச்சுருந்தேன் அதை கழட்டி கொண்டு புது ஃப்ராகுகளுக்குள் வர வேண்டும் அதுதான் என்ன ஃப்ராக் எடுப்போம் இந்த சோனிக்ஸ் பாய் இது கீழே குட்டி பையன் இது 6 கிராமா ஹூக்கெலாம் ஷார்ப்பாக இருக்குது அன்னைக்கு கையில் மாட்டுமா மட்டும் ஹூக்கு ஷார்ப்பாக இருக்கும் மீன் மட்டும் போது ஷார்ப்பாக இருக்குமா என்னென்னா ஃபஸ்ட் இந்த இடங்கள்லாம் இப்போ பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகிடுச்சு 2வது ரெஸ்ட்ரிக்ஷன் தாண்டி நம்ம மீன் பிடிக்க வந்தால் மீனும் மாட்டாது அதான் பிரச்சனை இடையிலெல்லாம் ராடெல்லாம் உருவிட்டு விட்டாங்களாம் ஏன்னா இந்த இடத்துல இப்படிலாம் நீ ஃபிஷிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அப்படி சொன்னால் ஒன்றும் செய்ய இயலாது போனால் போகட்டும் போடா என்ன கைஸ் ஆக்டிவிட்டி இருக்குது ஏழை சவுதிக்குள்ளே எப்படி நடந்து போகிறது செம ரம்மியமாக இருக்குல்ல கைஸ் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஹனிஸ் தொடங்கினப்போ எப்படி ஃபீல் இருந்தோ அதே ஃபீலாக இருக்குது பாப்பா ஃபஸ்ட் காசு நல்ல டபுள் ஸ்பின் இருக்கனால சவுண்டு ஜம்முன்னு வரும்னு நினைக்கிறேன் எந்த இடத்துல சகதி புதைகுழி ஆகும் அப்படின்னு தான் பயமாக இருக்குது ஏல அண்ணனை இங்கே பிடிச்சி உட்கார வச்சிட மாட்டியெல்லாம் ரைட்டு இல்லை கரெக்டாக கம்பில் போய் மாட்டிக்கிட்டேன் ஹேண்ட்மேட் ஃப்ராக் சாஃப்டாக இருக்கனால இதுதான் பிரச்சனை அப்பப்போ கம்பு குச்சிகளே இல்லைலாம் மாட்டிக்கொள்வான் ஃப்ராங்க்லி பெருசாக மீன் இருந்த மாதிரி தெரில கைஸ் கொஞ்சம் புதார் அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் மீன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இருந்தாலும் அங்கங்கே குச்சியெல்லாம் கிடக்கல இதுக்குள்ளெல்லாம் எவனாவது இருக்க மாட்டானா அன்னை வேறு சேலஞ்ச் எடுத்துருக்கேன் 3 ஃப்ராகில் ஒரு ஃப்ராக்லையாவது மீன் அடிக்கலைன்னா அவமானமாக போயிடும் ஏன்னா வேகமாக சோனிக் பாய்க்கு அடிங்க அடுத்து மான்சரு அடுத்து இன்னொருத்தன் ஒருத்தன் உண்டை அவனுங்களுக்கெல்லாம் மீன் பிடிக்க வேண்டாமா அண்ணனே வயசாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு யூடியூப்பு வீடியோ பண்ணுற ஆள் அண்ணன் மேல் கருணை காட்டும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இலை ஓடி வந்து பிடிங்களா நானே ஒரு விடிய கிழமை வந்து ஒரு 4 தடவை முக்கி இல்லை எவனாவது பிடிப்பான்னு சண்டைக்கு வருவானுங்களா இங்கே வீடியோ பண்ணலாமான்னு யோசித்து களத்தில் இறங்கியிருக்கேன் அப்படி போனாலும் ராடு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உள்ள இதில் அங்கங்கே 1-2 மீன் கிடக்கு ஆனால் ரொம்ப ஓப்பனாக இருக்கனால குதித்து வர மாட்டேங்கிறானுங்க எடுப்பான் அடித்தான்டா இது அடித்தான் முதல் ஆள்
நமது சோனிக் மேக்ஸுக்கு முதல் ஆள் மாட்டிக்கொண்டான். அண்ணன் வந்த பின்ன மீன் பிடிக்காமையா? அப்போ ஒரு பொடியன்தான் மாட்டிக்கிட்டான் பாருங்க. ஏல எப்படி பத்திரமா அதை பேக்குக்குள்ளே வைக்க பார்த்தீங்களா? இன்றைக்கி கடையில் கொண்டு வந்து போட்டுருவேன். அன்னை பிடிச்ச மீன் சொல்லிட்டு இப்போ ராசியானது நீங்கள் வாங்கிக்கிடலாம். ஃபன்னாக பர்டேஸ் பாக்ஸ் எடுத்து வரல. அடுத்தது என்ன பார்ப்போம்? அடுத்தது யார்? மான்ஸ்டர் ஃப்ராக். ஏல மான்ஸ்டரு பாருங்க. மான்ஸ்டர் மாதிரி தான் இருக்கான். வாங்க இவனுக்கு எவனா அதை அடிப்பானான்னு பார்ப்போம். மான்ஸ்டருக்கு எவனா அது மான்ஸ்டர் அடிப்பானா? நான் வாங்க இந்த ஹேண்ட்மேட் ஃப்ராக்ல இதுதான் ஒரு அட்வான்டேஜ். பார்த்தீங்களா எவ்வளோ டைம் எடுத்து நான் ஹுக் செட் பண்ணேன் பார்த்தீங்களா? அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். காலையிலே என்ன இருமலாக இருந்துச்சு. ஃபிஷ்ஷிங் வந்து எல்லாம் போயிட்டு அப்போ ஸ்ட்ரெஸ்ஸு தான் காரணமோ இல்லை. ஒருத்தனை அடிச்சு மான்ஸ்டர் 11 அடிக்கா அண்ணன் வீட்டுக்கு போகணும். பொடியனுங்க தட்டி விடுறாங்க. அடித்தான் பாருங்க, 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 அடித்தான் பாருங்க. கைஸ் அப்பம் ஆட்டத்தின் 2வது கட்டம். இல சவுதிக்குள்ளே எங்கெல்லாம் போகுது. ஒரு நல்ல மீன் இந்த மாதிரி சைஸ் உள்ளதான் நாடோடால் எங்கள் ஊரில் நிறைய இருக்குது. நல்லா ருசியாக இருக்கும் கைஸ் இந்த மீன் இந்த இடத்துல. அதான் நான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கடையிலையும் இங்கே அப்பப்போ கள்ளத்தனமாகவாது வர்றது. இன்னொருத்தர் யார் கடைசியாக? ஏல ஹேபிட் ஃப்ராக்லே எவனாவது அடிப்பானா பார்ப்போம். ஏல செருப்பு கவனமாக கடந்துக்கண்ணே. அப்புறம் அண்ணங்க தேடுமா தெரியாமல் இருக்கக்கூடாது. ஹேபிட் ஃப்ராக்கு எவன் அடிக்கான்? இது வேற படுத்துறாங்களடா. ஐயோ சகதி 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 சகதி. இல்லை எங்கே? இங்கே வா, இங்கே வா. இது ஒரு மேடாக இருக்குது. எல்லாம் சோனிக் பைக் அடித்தா, மான்ஸ்டருக்கு அடித்தா, ஹேபிட்டுக்கு அடிங்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கள சொல்லி முடிக்கக்குள்ளப்பா. ஐயோ அந்த இதில் மாட்டிக்கிட்டு மீன். நல்ல சைஸான மீனாக இருந்துச்சு. அப்படியே பிடிச்சோட கொஞ்சம் கூட நல்ல சைஸான மீனாக இருந்தது கைஸ். அடித்தான். எப்படி மிஸ் ஆகும்? போனால் தான் மிஸ் ஆனது. இப்போ விட மாட்டேன் கைஸ். அப்போ
ஹேபிட்டுக்கும் அடித்தாச்சு. எஸ் பார்த்தீங்கல்ல, நம்ம ஹேபிட் ப்ராஜெக்டும் அடித்து விட்டான். தேங்க்ஸ் படி, தேங்க்ஸ் அலாட் ஃபார் கம்மிங். இதுக்கு முன்னாடி வந்த 2 பேருக்கும் சொல்லலை, சேர்த்து சொல்கிறேன். கைஸ் அப்போ சேலஞ்ச் அக்செப்டட், சேலஞ்ச் அக்கம்ப்ளிஷ்டா. 3 மீன்னாலும் என்ன சந்தோஷம் தெரியுமா? காலையிலே ஒரு மைண்டு கன்ஃபியூஷனில் வந்தேன். இந்த ஃபிஷிங் வந்தால் நம்ம மைண்ட் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் ஆகி என்னை எங்கேயோ கொண்டு விட்டுருதுங்க. சத்தியமாக பல விதங்களில் டிப்ரெசிவ் மைண்ட் செட்டில் இருக்கிறவன் நான். ஏதோ ஒரு விதத்தில் டிப்ரெஷனை எனக்குள்ளே கொண்டு வரேன்னு நினைக்கிறவன். சந்தோஷமாக இருக்குது. சரி, அந்த ஒரு ஃப்ராக் போச்சு. மான்ஸ்டரில் 2 மீன் பிடிக்க முடியுமான்னு பார்ப்போம்.